அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு பேன் இந்தியா லீடராக வந்துட்டு பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா? அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மத்தியில் பாஜக மத்தியில் மிகப்பெரிய எதிர்காலம் உள்ளதான ஒரு நிலைப்பாடு உள்ளது. மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை தான் அண்ணாமலை பேசியுள்ளார். யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க திமுக ஆட்சியில். இந்த கைது வந்து எப்படி பார்க்கலாம் சார்? ஆனால் எதுவுமே பண்ணாமல் சில கைது நடவடிக்கை என்பது எதையோ ஒன்றை மறைப்பதற்காக, எதையோ ஒன்றை காட்டுவதற்காக ஒரு டீலிங் பண்ணுறாங்க. பத்திரிகையாளர்களை வந்து இது மாதிரி கைது செய்வது வந்து என்னை பொறுத்தவரையிலும் எல்லாத்துக்கும் வரைமுறை உள்ளது. ஆனால் இந்த அளவுக்கு பண்ண வேண்டுமா? முதலமைச்சர் செக்ரட்டரி 1, 2, 3, 4 எல்லாமே வந்து முதலமைச்சரிடம் சரியான தகவல்களை இவர்கள் கொடுப்பதில்லை. நீதிமன்றமும் பத்திரிகையாளர்களை கைது செய்யக்கூடாது என்ற உத்தரவு உள்ளது. ஆக அந்த உத்தரவை மீறி செயல்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பது எங்களுடைய கேள்வி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் VS ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலில் 3வது ஃபேஸ் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்களும் நிற்க போவதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் டெல்லியில் போய் அண்ணாமலை அவர்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு பேன் இந்தியா லீடராக வந்துட்டு பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா? அதாவது பாஜக வந்து இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநில தலைவர்களுக்கும் ஒரு சிஸ்டமான ஒரு நிலைப்பாட கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க. அந்த கட்டமைப்பில் உருவாக்கும் போது யார் யார் எப்படி பயணிக்கிறார். உதாரணத்துக்கு உங்களுக்கு ராமகிருஷ்ணனுடைய மடத்தில் ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தாலும் நரேந்திரநாத்தை தான் அவர் அடலம் கட்டினார். அவர் தான் விவேகானந்தர் ஆகினார். திறமை யாரிடம் உள்ளதோ அவரிடம் எல்லாமே அமையும். அதில் வாய்மை, நேர்மை, தூய்மை, இந்த நாட்டினுடைய சனாதன மகிமை, மக்களுடைய மனநிலை, சமீபத்த காலத்தினுடைய மக்கள் எப்படி எதை நோக்கி பயணிக்கின்றார்கள், அதாவது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபட்ட கலாச்சாரம், பண்பாடெல்லாம் உள்ளது. இதெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய நிலைப்பாட்டில் வந்து அண்ணாமலை பயணிக்கின்றார். அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மத்தியில் பாஜக மத்தியில் மிகப்பெரிய எதிர்காலம் உள்ளதான ஒரு நிலைப்பாடு உள்ளது. அவர் டெல்லியில் தலைவர்களை சந்திக்க போகும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியுடைய தலைவரை பேட்டி கொடுத்துருக்காங்க. செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்க, ஆம் ஆத்மியுடைய நிலைப்பாடு என்னென்ன கேட்குறாங்க, தலைவரை போய்ட்டு ஜெயிலில் இருக்கிறாங்களே என்னென்னு வந்து. அப்போ அண்ணாமலை அழகான பதில் சொல்லியிருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய டெல்லியில் சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு தலைவர்லாம் யார் என்ன கேட்குறாங்க. எல்லாமே ஊழலில் சிக்கி, ஊழலில் அரசாங்கத்தினுடைய கஜானாவை கபலீகரம் செய்து, அரசாங்கம் என்ற போர்வையில் இருந்து கொண்டு, மக்களுக்கு திட்டங்கள் என்ற திட்டத்தை கொடுத்து கொண்டு, மறைமுகமாக மக்களுடைய நிதிகளையும் கையாடல் பண்ணி, பலவிதமான மது அமலாக்கத்துறையினுடைய நிறைய ஊழல்லாம் செய்து, அதன் மூலமாக நீதிமன்றத்தால் குட்டுப்பட்ட அவர்களெல்லாம் ஊழல் பெருச்சாளிகள் தான் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஆகவே சிறையில் இருக்கிறவங்க எல்லாமே காந்தியும் கிடையாது, புத்தனும் கிடையாது, வாவு சிதம்பரம் கிடையாது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் கிடையாது, செண்பகராமனும் கிடையாது. காரணம் இவர்களெல்லாம் ஊழல்வாதிகள் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கே தான் நீதிமன்றம் வந்து கரெக்டான பாதையை நோக்கி பயணிக்கின்றது. நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் தான் வழக்குகளை கையாண்டு, அந்த வழக்குகளை தாங்கள் குற்றவாளி என்ற குற்றம் சாட்டப்பட்ட பின் தான் வழக்கு விசாரணை இருந்து கொண்டு தான் டெல்லி சிகார் ஜெயிலில் பல ஜெயிலுக்கு தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதே போல் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களும் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக திமுக இருந்தாலும் அவர் வந்து சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட 1 வருஷம் நெருங்க போகுது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் வந்து ஏதோ நம்மளை மறந்துடுவாங்க, நாம் என்ன செய்யக்கூடிய தவறுகளும் மக்கள் கண்டுட மாட்டாங்க. என்ன கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழி மட்டும் இல்லை, கலைஞரே எழுதின பாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பூனை கண்ணை மூடி கொண்டால் பூலோகம் மாய்ந்து போகுமா, மியாவ் 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 என்று ஒன்று சொல்லுவாங்க. அது கலைஞர் எழுதின பாட்டு தான். அந்த பாட்டை நான் திரும்ப அதை மேற்கொள் காட்டுறேன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் ஆம் ஆத்மி, நம்முடைய பீகாரில் இவர் லல்லு பிரசாதுடைய மகன் தேஜாஸ், கம்யூனிஸ்ட்வாதிகள், கேரளா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நினைக்கிறாங்கன்னா, ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தோன்னா மக்களை மறந்துடுது, மக்களை ஒரு ஓட்டு வங்கிக்கான ஒரு நிலைப்பாடு தான் அவங்க நினைக்கிறாங்க. இத்தகைய சூழ்நிலை இருந்து கொண்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி முழுக்க தங்களுடைய குடும்பம் வளர வேண்டும் என்ற மனநிலையை தான் அவர்கள் கடைபிடிக்கின்றனர். காரணத்தினால்தான் இன்றைக்கி தெலுங்கானாவில் சந்திரசேகர கட்சி முகவரியே இல்லாமல் ஆகிப்போச்சு பாருங்கள். சந்திரசேகர ஆட்சி முதலமைச்சர், மகள் கவிதா சாராயத்துறையுடைய அமைச்சராக இருந்தாங்க. இன்றைக்கி நிலைமை என்ன, கட்சி இருக்க இடமே தெரியாமல் ஒரு நிலைப்பட்டிருக்குது. ஆகவே ஒரு நாள் ஏமாற்றலாம், 2 நாள் ஏமாற்றலாம், எல்லோரையும் ஏமாற்றும் பொழுது ஒரு கால நேரங்களில் எங்கேயாவது மாட்டிக்கிடுவாங்க.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, மாட்டாத வரைக்கும் தலைவன், மாட்டினால் திருடன். அந்த திருடர்கள் தான் இன்றைக்கு சிறைச்சாலையில் கம்பி எண்ணு கொண்டிருக்கின்ற யோக் தோ சீன் சார்ஜ் பாஞ்சுன்னு கம்பி எண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து ஆம் ஆத்மியுடைய தலைவருடைய இன்றைய ஊழல் நிலைப்பாடும் அவர்கள் எதற்காக சிறைச்சாலை இருக்கின்றார்கள் என்றும் விரிவான விளக்கம் சொல்லியுள்ளார்கள். அந்த விளக்கம் வந்து தமிழக மக்களுக்கும் அல்ல, இந்தியாவில் உள்ள மக்களுக்கும், இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கும், துறை சார்ந்த பல அரசியல் பெருமளுக்கும் அது புரிய வேண்டும், செயல்பட வேண்டும். இதை வைத்து 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், 5ஆம் கட்டம், 6ஆம் கட்டம், 7ஆம் கட்டம் தேர்தலில் மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை தான் அண்ணாமலை பேசியுள்ளார். அதுக்கு அடுத்ததாக யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க திமுக ஆட்சியில். இந்த கைது வந்து எப்படி பார்க்கலாம் சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கைது செய்யப்பட்டப்போ நிறையா பேர்கிட்ட எதிர்ப்பு வந்தது. இந்த சமயத்தில் எதிர்ப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது கைது என்பது காலம் சென்ற முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், பத்திரிகையாளர்களுக்கு ஒரு எதிர்வார், ஊடகம் என்பது காலத்தின் கண்ணாடி. ஒரு ஆட்சியாளர்கள் செங்கோல் ஆட்சி அமைக்கின்ற போது அந்த ஆட்சியில் எந்த துறையை சார்ந்த அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சர்களோ அல்லது அமைச்சரை சார்ந்த அரசு துறை அதிகாரிகளோ தவறு செய்யும் பட்சத்தில் அந்த தவறை சுட்டி காட்டுவது ஊடகத்தின் தர்மம். அதே நேரத்தில் அந்த ஆட்சியாளர்கள் நல்லா நிர்வாகம் செய்தால் அதையும் சுட்டி காட்டுவது ஊடகத்தின் தர்மம். இத்தகைய தர்மத்திற்கு கருத்தில் கொண்டுதான் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், ஊடகம் என்பது காலத்தின் கண்ணாடி. அந்த கண்ணாடி முன்பு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும், ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகளும் உங்கள் முகத்தை பார்த்து கொள்ளுங்கள், அந்த முகத்தை பார்த்து நீங்கள் தங்களை திருத்தி கொள்ளுங்கள் என்று கலைஞர் சொன்னார். இன்றைக்கி பத்திரிகை துறை என்பது அரசியல் ஆளுங்கட்சியாக வந்துட்டாலோ அல்லது ஆளுங்கட்சியை துறந்து எதிர்கட்சியில் வந்தார்களோ 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய குடும்ப நலனை தான் பெருக்கிக் கொள்ள வேண்டும் நினைக்கிறார்கள் தவிர்த்து வாக்களித்த மக்களை ஒரு ஓட்டு வங்கிக்கான ஒரு இயந்திரமான ஒரு மிஷினாக தான் மக்களை நினைத்துக் கொள்கின்றார்கள். அதுவும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 67லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் நினைக்கிறாங்க. இப்போ பெருந்தலைவர் காமராஜர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றால் பார்த்திங்களா, ஒரு செய்தியாளர்கள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டினை கரெக்டாக உள்வாங்கி பதில் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை கூடுகின்றது, அந்த மானிய அறிக்கை கொடுப்பாங்க. மானிய அறிக்கை என்ன பார்த்தீங்கன்னா, அறநிலையத்துறை, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, ஆதித்தொடர் நலத்துறை, வருவாய்த்துறை, ஒவ்வொருத்தருக்கும் கால நேரங்களை ஒதுக்கி இதில் எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களோ அல்லது ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களோ எந்த கேள்வியில் கேட்க வேண்டும் என்று நீங்கள் சட்டப்பேரவை மன்றச்செயலுக்கு கடிதம் கொடுக்க வேண்டும். அந்த கடிதத்தை கொடுத்தீர்களானால் அந்த கடிதத்தை உள்வாங்கி கொண்டு அந்த சட்டப்பேரவை மானிய கூட்டம் நடக்கின்ற போது துறை சார்ந்த அமைச்சர்கள் இந்த எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்கும்போது துறை சார்ந்த அமைச்சர்கள் அதுக்கான பதில் சொல்லுவாங்க. இதுதான் நடைமுறை. அதே போல் ஒரு பத்திரிகை துறையில் புலனாய்வுத்துறை என்பது வந்து வெளிச்சம் போட்டுக்கான தவறு செய்கின்றார்கள், முதலமைச்சருக்கு தெரியாமல் தவறு செய்கின்றார்கள், முதலமைச்சரை சுற்றி இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளும் தவறு செய்கின்றார்கள், இந்த திட்டங்கள் மக்களுக்கு முறைப்படியாக போய் சென்று சேரவில்லை, அரசு ஒரு பனிக்கட்டியை கொடுக்கின்றீர்கள் ஆனால் திட்டங்கள் மக்களுக்கு செல்லும் போது ஐஸ் ட்ராப்ஸாக போய் சாருகின்றது, இதில் இடையில் என்னென்ன இடைத்தரகர்கள் இருக்கின்றார்கள், யார் யார் என்ன செய்கிறாங்க என்பதை உண்மையான ஒரு பத்திரிகையாளர்கள் மிகைப்படுத்தி அதை பிம்பத்தில் அதை ஒருங்கிணைத்து அது மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டுவதில் எந்த தவறும் இல்லை என்று நிலைப்பாடு. இதுதான் ஊடக தர்மம், பத்திரிகை தர்மம். சர்வதேச அளவில் பல நாடுகளிலும் பத்திரிகை புலனாய்வுத்துறை தான் பல ஊழல் பிரச்சனையை கொண்டு வந்துள்ளது. இப்போ ஊடகம் மட்டும் ஒரு நாட்டில் இல்லாவிட்டால் இந்த நாட்டில் நிச்சயமாக அரசியல்வாதிகள், அதிலும் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எல்லாம் ஒரே குட்டையில் ஒன்று மட்டை தான் ஜனநாயகத்தை முழுங்கி விடுவார்கள். அந்த முழுங்க விடக்கூடாது என்பதுதான் மாவீரன் நெப்போலியன், மாவீரன் அலெக்சாண்டர் கூட ஊடகம் 5வது பேர் தூண், 50 தூணில் ஒரு தூண் என்று சொன்னாங்க. இன்றைக்கி அந்த துறைக்கு வந்து கேள்விக்குறியான, அச்சுறுத்தலான, பயமுறுத்தலான ஒரு நிலைப்பாடு உள்ளது. உதாரணத்துக்கு நீங்கள் வரலாற்றில் சொல்லிங்களா, திருவள்ளுவரை ஔவையார் சந்திக்கிறாங்க. உங்களுடைய தமிழ்ச்சங்கத்தில் போய்ட்டு வள்ளுவர் அது என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரா, நான் தமிழ்ச்சங்கத்தில் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஐயோ கொடுத்தா என்ன சொல்ல, ஒன்றுமே சொல்லலாமா, வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஐயோ தமிழுக்கு இழுக்கல்லவா, திருவள்ளுவனுக்கு இழுக்கிறதுக்கா, தமிழுக்கு இழுக்கல்லவான்னு பாண்டிய மன்னனை பார்க்க போகிறாங்க. பாண்டிய மன்னன் ஔவையார் பார்க்க போகின்ற போது காவலாளி விடமாட்டாங்கிறாங்க. இல்லை நான் பந்திரிப்பாக சந்திச்சேன்னா ஓவர்லுக் பண்ணி போகிறாங்க. தலைமை காவலர் சந்திக்கிறாங்க. தலைமை காவலர் இவங்க வருந்தவர்னே பாண்டிய மன்னன்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா மன்னா புலவர் வந்திருக்காங்கன்னு. அப்போ மன்னர் சொன்னது, ஏதோ பொண்ணு பரிசு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை நான் அதுக்கெல்லாம் வரல, மன்னனை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. தலைமை காவலர் சொல்கிறாங்க, ஏ கிழவியே, என் உத்தரவை மீறி ஒரு அடி நீ எடுத்து வைத்தால் என் ஈட்டிக்கு நீ இரையாவாய்ன்னு சொல்கிறாங்க.
ஔவையார் சொல்கிறாங்க, உன்னுடைய ஈட்டி என் உடலை தான் பாய்ச்சும், என் எழுத்தாணி உன் உள்ளத்தை பாய்ச்சும் என்று சொன்னார். எழுத்தாளனுக்கு ஒரு பெருமை சேர்த்தது ஔவையார். சாதாரண விஷயம் கிடையாது. பாரதியார் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ வாவுசி சுவாமிநாத ஐயர் எவ்வளோ எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ, எழுத்துக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு மிகப்பெரிய எழுத்து வடிவமாக கொடுத்தாரோ தமிழுக்கு. ஆகவே ஔவையாருடைய வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. இந்த வார்த்தையெல்லாம் படித்து அறிந்து புரிந்து எழுதி நவீனமான தமிழ் வரலாற்றுகளை கொடுத்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. பெருந்தலைவர் காமராஜர் மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் எழுத்தாணியை வைத்து தான் இன்றைக்கி தமிழகத்தில் மக்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு ஆட்சி நடத்தியவர்கள். அப்படிப்பட்ட சொல்லாற்றிலும் செயலாற்றிலும் நெருப்பாற்றிலும் நீந்திய கலைஞர் கட்சியும் அண்ணாவின் கொள்கை கொண்ட கலைஞர் அவருடைய அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஒரு பத்திரிகையாளர் ஒரு தவறை சுட்டி காட்டுகின்ற போது முதலில் அவர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லை என்ன நீங்கள் நடத்திருக்கீங்க காட்டணும். ஆனால் எதையுமே பண்ணாமல் சில கைது நடவடிக்கை என்பது எதையோ ஒன்றை மறைப்பதற்காக, எதையோ ஒன்றை காட்டுவதற்காக ஒரு டீலிங் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ கடந்த ஒரு 10 நாளாக தமிழ்நாட்டில் ஊட்டியிலையும் கொடைக்கானலையும் நீங்கள் போக வேண்டுமானால் பாஸ் வாங்க வேண்டும் சொல்கிறாங்க. அது எப்போவுமே இருக்கிற இது இல்லை இது கொரோனா காலத்தில் நடந்தது. பட் சுற்றுலாஸ்தலத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே தமிழ்நாட்டில் எதிராக அந்த மாதிரி ஊட்டியோ கொடைக்கானலுக்கோ பாஸ் சிஸ்டம் இதை பற்றி நான் சமீபத்தில் ஒரு அதிகாரியிடம், அந்த துறையை சார்ந்த அதிகாரிடம் கேட்டபோது என்ன சொல்கிறாங்க, நீதிமன்றம் அந்த பிளாஸ்டிக் ஒழிப்புக்காக அந்த இது கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்லன்னு. நான் அப்போ என்ன கேட்டேன், பிளாஸ்டிக் ஒழிக்க வேண்டும் சொல்லுகின்ற போது ஊட்டி நகராட்சியிலையோ அல்லது கொடைக்கானல் நகராட்சியிலோ வாகனத்தில் சொல்லும்போது அங்கே பிளாஸ்டிக் பாட்டில் யார் கொண்டு வந்து தூக்கி அவங்களே வாங்கி வச்சுருக்காங்க, சும்மா தான் அங்கே அனுப்புகிறாங்க. ஆனால் இதுக்கு என்ன விஷயம்னா, இந்த பாஸ் என்ற சிஸ்டம் வந்தது ஏதோ ஒரு அடக்குமுறை மாதிரி தான் நினைக்கிறேன். காரணம் என்ன, இது தமிழ்நாடு. இன்றைக்கி சம்மர் வெக்கேஷன், பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் ஊட்டியிலையும் கொடைக்கானலையும் கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய உல்லாச மாளிகை இருக்குது, அங்கே போய் தங்குவாங்க. சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, 4 அம்மா அப்பா ஆளுக்கு ஒரு 2000 3000 போட்டு ஒரு 10,000 கொண்டு பஸ்ஸில் போவாங்க. நீ அங்கே போய் இல்லை 4 நண்பர்கள் சேர்ந்து வாகனத்தில் போவாங்க. அங்கே போய் இந்த பாஸ் கொடுக்கும்போதுன்னா அதில் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அப்ளை பண்ணோன்னா கொடுப்போன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஏதோ ஒரு அடக்குமுறையை அவங்க கையாளுறாங்க. ஏன்னா பாஸ் என்பது சாமானிய மக்களுக்கு அதை பற்றி தெரியாதுங்க. இன்றைக்கி படித்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே சோஷியல் மீடியாவில் தெரியும். ஆனால் எல்லாருக்கும் அது தெரியாமல் நினைக்கக்கூடாது. ஸோ பாஸ் அந்த கொடைக்கானல் போகிறதுக்கும் நீலகிரிக்கு போகிறதுக்கும் பாஸ் என்ற சிஸ்டம் ஏதோ ஒரு விதமான அடக்குமுறையை உள்வைத்து தான் உங்கள் செயல்படுகின்றார்கள். அப்படி என்ன இதை போன்ற சம்பவங்களை நீங்கள் என்ன பண்ணணும், துறை சார்ந்த, இப்போ வனத்துறை இருக்கின்றது, மாசு கட்டுப்பாடு துறை இருக்குது, சுற்றுலாத்துறை இருக்குது. இந்த 3 துறையும் தான் சுற்றுலாவுக்கு டீலிங் பண்ணுறாங்க. இந்த துறை சார்ந்த அமைச்சர்களோ இந்த துறை சார்ந்த அரசு செயலாளர்களோ மக்களுக்கு விரிவான தெளிவுரை சந்தேகங்களை தெளிவுபடுத்த வேண்டுமா இல்லையா? ஒன்றுமே படுத்தலை. நீலகிரி மாவட்டம் அறிவிப்பு, திண்டுக்கல் மாவட்டம் அறிவிப்புன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? அதில் அப்போ என்ன நீங்கள் விளக்கம் சொல்கிறீங்க? அப்போ மக்கள் நீங்கள் குழப்பறீங்களா இல்லையா? இப்போ எல்லாருமே ஆஃபீஸில் பணம் கட்டுறோம், பணம் ஆஃபீஸ்லாம் போகிறாங்க. அது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாங்க, ஆன்லைனில் பணம் கட்டுறாங்க. பட் ஆன்லைனில் கட்டுறவங்க எத்தனை பேர் கட்டுவாங்க? சாமானிய மக்கள் அங்கே எத்தனை பேர் கட்டுறாங்க? அப்போ இது ஒரு சாதாரண அடிப்படை விஷயத்தை கூட நம்ம அரசாங்கத்தை கொஸ்டின் எழுப்ப வேண்டியது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது போல தானே இருக்கின்றது. ஆகவே பத்திரிகையாளர்களை இது மாதிரி கைது செய்வது என்னை பொறுத்தவரையிலும் எல்லாத்துக்கும் வரைமுறை உள்ளது. ஆனால் இந்த அளவுக்கு பண்ண வேண்டுமா என்பது என்னுடைய கொஸ்டின். அதுக்காக தான் நான் ஔவையாரை மேற்கோள் காட்டுறேன். ரெண்டாவது முதலமைச்சரிடம் இருக்கக்கூடிய அந்த தனி முதலமைச்சர் செக்ரட்டரி 1 2 3 4 எல்லாமே முதலமைச்சரிடம் சரியான தகவல்களை இவர்கள் கொடுப்பதில்லை. ஏன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. காரணம், அவருடைய தந்தையார் மிகப்பெரிய எழுத்தாளர், பெரியார் எழுத்தாளர், அண்ணா எழுத்தாளர். இப்படி எழுத்தாணி பிடித்து ஆட்சி மக்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு ஆட்சி அமைத்தவர்களுடைய ஒரு பாரம்பரியத்தில் வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் நிச்சயமாக ஒரு பத்திரிகையாளர்களை இந்த மாதிரி அடக்குமுறை கையாள மாட்டார். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் கோவலன் பாண்டியம்மனுடைய நிலைப்பாட்டில் கண்ணகி எப்படி அங்கு சென்றாரோ, அந்த பொற்சிலம்பு விவகாரத்தில் அந்த பொற்கொல்லர் ஐயா உங்களுடைய ராணியுடைய களவு சென்ற பொற்சலங்கை கிடைத்து விட்டது என்று சொல்லும்போது அந்த மன்னன் அரசுடைய டிஸ்கஸில் இருந்தார். அந்த மன்னன் கொண்டு வா என்று சொன்னார். வார்த்தை எப்படி மாறிவிட்டது? கொன்று. ஆகவே நீதி தவறிய பாண்டியம்மன் நிலைவை கடைசியில் கண்ணகியுடைய மனநிலை எப்படி வருது? அந்த பொற்சிலம்பை உடைத்து தான் உண்மை வெளியே வந்தது. ஆகவே நிச்சயமாக முதலமைச்சருக்கு சரியான அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்துவதற்காக
நிலங்களை கையகப்படுத்தும் போது விவசாயிகள் போராட்டம் செய்தார்கள். அந்த விவசாய போராட்டங்களில் 5 பேரை குண்டாஸில் போட போனாங்க. அந்த சம்பவம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியாது. அந்த சம்பவத்தை அதிகாரத்தை கையில் எடுத்தது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த உள்ளூர் அமைச்சர் தான் மாவட்டத்தை கையில் எடுத்தார். அதுக்கு பிறகு சோசியல் மீடியாலாம் எதிர்பார்த்தோன்னா இன்னையா உலகத்திலே விவசாய குண்டாஸில் போட சொன்னது தமிழ்நாடு அரசு தானா, இந்த மாதிரி ஒரு நிதி தவறலாமா என்று அதன் பிறகு மேல்மா விஷயத்தில் கூட ஒருத்தவங்க குண்டா சட்டத்தில் ஆமாம் அந்த மாதிரி தவறான கையை கழிக்கின்ற காரணம் முதலமைச்சருடைய நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கொண்டு போவதனால தான் கோவலன் கதை மாதிரி ஆகியுள்ளது. கோவலன் கதை மாதிரி ஆகிவிட்டதோ என்று நினைக்க தோன்றுகின்றது. திருவண்ணாமலையில் அந்த விவசாயத்தை தன் மண்ணுக்காக தன்னுடைய நிலத்துக்காக போராடிய விவசாயியை எப்படி குண்டாஸில் போட உத்தரவிட்டார்களோ அதன் பிறகு தான் சோசியல் மீடியா பொதுமக்களை எதிர்ப்பு தெரிவித்தவுடன் முதலமைச்சர் கவனத்துக்கு வந்தவர் தான் அந்த குண்டாஸை ரத்து செய்தார். ஸோ இதெல்லாம் முதலமைச்சர் தெரியாத ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஆகவே தமிழகத்தில் நீங்கள் நல்ல ஆட்சி புரிய வேண்டுமென்றால் நிறைய தவறுகள் நடக்கின்றது. இந்த தவறுகள் ஊடகம்தான் சுட்டி காட்டுகின்றது. அப்படி ஊடகம் சுட்டி காட்டினால் இந்த மாதிரி நீங்கள் இடத்துல செஞ்சுருக்கீங்க, இந்த மாதிரி இதில் என்ன ஆதாரம் இருக்குன்னு நீங்கள் விளக்கம் கேட்கலாம். இப்போ ஒரு நீதிமன்றம் எல்லாமே நீதிமன்றத்தில் போகிறாங்க, நீதிமன்றம் விளக்கம் கேட்குது. ஒரு தவறான ஒரு செய்தி வெளியிட்டு அதுக்கு விளக்கம் கேட்குது. அல்லது தவறான ஒரு தலைவர், இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கிறாங்க, மாறி மாறி பிஜேபி தலைவர்களும் காங்கிரஸ் தலைவரும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு எதிர்மறையான வார்த்தைகளை போர் நடக்கின்றது. 2 பேரும் தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு, 2 கட்சிக்கும் விளக்கம் நோட்டீஸ் கொடுத்துருக்கு, நீங்கள் விளக்கம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பண்ண முடியும். ஸோ எடுத்தேன் கவுத்து என்பது நாட்டு சுதந்திர நாட்டில் எதுவும் பண்ண முடியாது. ஆகவே கையாளக்கூடிய விதங்கள் ஏதோ முதலமைச்சருக்கு தெரியாமல் சில சம்பவங்களை முதலமைச்சரிடம் தப்பான தகவல்களை கொடுத்து கையாளுகின்றார்களோ என்ற நிலைப்பாடு தமிழகத்தில் பல 100 பத்திரிகையாளர் நடத்தக்கூடியவர்களிடம் மனசில் அந்த எண்ணம் வந்துள்ளது. இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். ஆகவே நீதிமன்றமும் பத்திரிகையாளர்களை கைது செய்யக்கூடாது என்ற உத்தரவு உள்ளது. ஆகவே அந்த உத்தரவை மீறி செயல்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பது எங்களுடைய கேள்வி. அதற்கு அடுத்து மோடி அவர்கள் மறுபடியும் அயோத்தியா கோயிலுக்கு விசிட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி பிரச்சாரத்தப்போ அவர் மதவாத கருத்துக்கள் சொல்கிற மாதிரி நிறையா சர்ச்சை வந்தது. ஸோ மறுபடியும் அயோத்தியாவுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு மதவாத அரசியலாக தானே இருக்குது. இந்தியாவில் 80% இந்துக்கள் வாழக்கூடிய நாடு, 20% சிறுபான்மை மக்களை வாழ்கின்றார்கள். இந்தியாவில் யாரும் எந்த கோயிலுக்கும் செல்லலாம், யாரும் தடை இல்லை, யாரும் எங்கே அண்ணும் போகணும், அதை பற்றி விதிவிலக்கு அல்ல. குடியரசுத் தலைவரை கூட எவ்வளவோ சோசியல் மீடியாவில் எதிர்கட்சிகள் கோயிலுக்கு போனாங்களான்னு. இன்று சமீபத்தில் கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ராமர் கோவில் கருவறையிலே சென்று தரிசனம் செய்துள்ள காட்சி நாடறியும் ஏடறியும் மக்கள் அறிவார்கள். ஆகவே ஒரு வேண்டுதல் இருக்கும், நம்ம சாமிகிட்ட எதுக்கு போகிறோம், ஒரு வேண்டுதல், ஒரு தோஷங்கள் விலக, கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது மக்களுக்கு அப்போ இந்தந்த கோவிலுக்கு போனால் இந்தந்த இது ஒன்று. இப்போது மோடிக்கு குடும்பம் இல்லை, மோடிக்கு இந்தியா தான் குடும்பம். நான் இந்தியா மக்கள் அனைவரும் மோடியின் குடும்பம். மோடி சொந்த வீடு, சொந்த நாடு, சொந்த வீடே இந்தியா தான். அவர் சொல்லுவார், இது மோடியின் குடும்பம்னு சொல்கிறாங்க. என் மண் என் மக்கள் என்று தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை எப்படி அந்த தலைப்பில் பாத யாத்திரை நடத்தினாரோ அதே போல் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாடே மோடியின் வீடு, மோடிக்கு இந்தியா, இந்தியாவிற்கு மோடி என்று நிலைப்படுது. ஆகவே ராமர் கோவில் சொல்வது அவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு நிலை மட்டுமல்ல, இந்த நாடு சுகோசமாக இருக்க வேண்டும், இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லாரும் மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற மனநிலையை ஏற்படுத்தி எல்லாம் வல்ல ஸ்ரீ ராமராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கின்றது. மீண்டும் ராமராஜ்யம் அமைய வேண்டும் என்பதற்காக தான் ராமர் தரிசனத்தை பிரதமர் மோடி தரிசிக்க செல்கிறார். தவிர்த்து இதில் வேறு எந்த அரசியலோ அல்லது மதவாதமோ இதில் இல்லை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மறுபடியும் டெப்டி சிஎம் போஸ்ட் கொடுக்க போதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரூமர் அப்படிங்கிறது அடிக்கடி வருது இல்லை சார், இந்த முறை அது சாத்தியமாகுமா? நெருப்பு இல்லாமல் எப்பவுமே புகையாது. நெருப்பு என்றால் அது புகை இருக்கத்தான் செய்யும். அந்த காலத்தில் இன்றைக்கி தான் கேஸ் அடுப்பு வந்திருக்குது. அந்த காலத்தில் கல்யாண வீடெல்லாம் 20 வருஷம் இல்லை கல்யாண வீடெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அடுப்பு மண் தோண்டி அதில் பெரிய கருங்கல்ல வச்சு அதில் பெரிய வார்ப்பு அண்டாலாம் கொண்டு வைப்பாங்க. அந்த விறகு கட்டை கொண்டு பெரிய விறகு கட்டை கொண்டு வைப்பாங்க. அந்த விறகு கட்டை பார்த்திங்கன்னா கல்யாணம்லாம் முடிஞ்சு 4 நாள் 5 நாள் வரைக்கும் உள்ளே கங்கல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், ஹீட்டு. ஸோ அதே போல் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறார் என்பது ஏற்கனவே 2 ஆண்டு காலமாக அந்த ரூமர் போயிட்டுருக்குது. பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்தவுடன் கண்டிப்பாக அவர் துணை முதலமைச்சர் ஆகிறார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. 2026 முதலமைச்சர் ஸ்தானத்தில் அவர் நிலைப்பாடும் அவர் வருவார் என்பது பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. இல்லை, பார்லிமெண்ட் தேர்தலில் இப்போ எப்பவுமே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு சுபகாரம் நகரத்தில் ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். என்றைக்கு பண்ணலாம், எது செய்யலாம், விவசாயம்னா அதுவும் ஒரு நல்ல நாள் தான்.
எல்லாமே சுபகாரிய நிகழ்ச்சிகள் நம்முடைய நாட்டில் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய வீட்டிலும் நாத்திகம் இல்லை, நாத்திகவாதி பேசக்கூடியவர்களும் நாத்திகவாத சிந்தனை தான் இருப்பார்கள். ஆகவே தேர்தல் முடிஞ்ச பிறகு நல்ல நாள் பார்த்து அவங்க துணை முதலமைச்சர் ஆக்குவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்காக தான் தமிழ்நாடு முழுவதும் அடுத்த உதயநிதி அவருடைய மையப்படுத்தி, உதயநிதி அவர்களை தலைவராக மையப்படுத்தி தான் 3வது தலைமுறையாக திமுக கட்சியில் எல்லாமே களை எடுத்து பக்கா இப்போ எம்பியிலேருந்து 26 களம் அவரை ஆமாம் 26 வரைக்கும் அவருடைய நிலைப்பாட்டிற்கும் அவருக்கு சரிசமமான மனப்பக்குவத்தை கொண்டு வரக்கூடிய திமுகவின் தலைவர்களை கிளை, நகரம், ஒன்றியம், மாவட்ட வாரியாக தயார்படுத்தி கொண்டு உள்ளார்கள், தயார்படுத்தி விட்டார்கள் என்பதை எல்லாமே இந்த பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச பிறகு கரெக்டாக அவங்க பயணிச்சிடுவாங்க. அதில் எந்த மாற்றம் காரணம்னா அவங்க கட்சி, அவங்களுடைய நிலைப்பாடு, இல்லை மற்றவர்கள் நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஒரு எழுத்தாளர் அடிப்படையில் நான் அந்த கருத்துக்களை சொல்லுகிறேன். பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்தவுடன் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவது திண்ணம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். வணக்கம்.